கடந்த ஜனவரி 31ஆம் தேதியன்று இரவு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு சென்ற 17 வயது சிறுவன் ஒருவன் தான் ஒருவரை கொலை செய்து விட்டேன், அதனால் சரணடைய வந்துள்ளேன் என போலீசாரிடம் கூறியுள்ளான். இதனை கேட்டு போலீசார் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்த சிறுவன் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் உடனே திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகே சென்றுள்ளனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த ஆணின் சடலத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலையை 17 வயது சிறுவனால் மட்டுமே செய்திருக்க முடியாது, பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள் என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த சிறுவனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தன. இறந்தவர் திருப்பத்தூர் மாவட்டம் கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சிலம்பரசன் என்பது தெரியவந்தது. சிலம்பரசன் மீது அடிதடி உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் குண்டர் சட்டத்தின் கீழ் 10 மாதம் வேலூர் மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்துவிட்டு அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்தது தெரியவந்தது. திருமணமாகாத சிலம்பரசன் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவரின் தங்கையான திருமணமான பெண் ஒருவரிடம் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் ஆனந்தகுமாரும் சிலம்பரசனும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது ஆனந்தகுமார் தனது தங்கையுடனான தகாத உறவை விட்டுவிடு, இல்லையென்றால் உன்னை இங்கேயே கொன்று புதைத்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சிலம்பரசன், என்ன நீ கொல்றதா, உன்னை இங்கேயே முடித்து விடுகிறேன் என மது பாட்டிலை உடைத்து ஆனந்தகுமார் கழுத்தில் குத்தியதில் ஆனந்தகுமார் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சிலம்பரசன் குண்டர் சட்டத்தில் சிறை சென்றார். அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்த சிலம்பரசன் திருப்பத்தூர் மண்ணை மிதித்தால் அவரின் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என கருதிய போலீசார் சேலத்திலேயே தங்க வைத்து அங்குள்ள நீதிமன்றத்தில் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட ஏற்பாடு செய்துள்ளனர். அங்கு 10 நாட்களுக்கு மேல் கையெழுத்து போட்ட சிலம்பரசன், திருப்பத்தூர் சென்றால் என்னை யார் என்ன செய்ய முடியும், கையெழுத்து போட பகலில்தானே செல்ல வேண்டும், இரவோடு இரவாக திருப்பத்தூர் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று வரலாம் என்று நினைத்து போலீசாரின் பேச்சை கேட்காமல் கடந்த 31ஆம் தேதியன்று சிலம்பரசன் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பழைய பேருந்து நிலையத்தில் மது அருந்திய சிலம்பரசன் அங்கு இருந்த திருநங்கைகளோடு உல்லாசமாக இருக்கச் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த திருநங்கை ஒருவர் தனது உறவுக்கார பையனுக்கு போன் செய்து, உன் தந்தையை கொன்று குடும்பத்தை கெடுத்தவன் இங்கு உல்லாசமாக இருக்கிறான் என போனில் தகவல் கொடுத்துள்ளார். அதனை கேட்டு ஆத்திரமடைந்த 17 வயது சிறுவன் இதனை உறவினர்களான அவரது சித்தப்பா கோபி, அத்தைகளான சோனியா, ஸ்வேதா ஆகியோரிடம் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரும் உடனே திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு உல்லாசமாக இருந்த சிலம்பரசனை பார்த்து ஆத்திரமடைந்த சிறுவன் கல்லால் தாக்கியுள்ளான். போதையில் இருந்த சிலம்பரசன் இரத்த காயங்களோடு அங்கிருந்து தப்பித்து ஓட சிறுவனின் உறவினர்கள் சிலம்பரசனை மடக்கி பிடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது தந்தையை கொன்ற ஆத்திரத்தில் இருந்த சிறுவன் அங்கிருந்த கல்லை சிலம்பரசனின் தலையில் போட்டுள்ளான். இதில் சிலம்பரசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் அந்த சிறுவன் தான் கொலை செய்தேன் என்று சரணடைந்தால் சிறுவன் என்பதால் தண்டனை இருக்காது என்று உறவினர்களிடம் கூறி அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 17 வயது சிறுவனின் அத்தைகள் சோனியா, ஸ்வேதா, சித்தப்பா கோபி, உறவுக்கார திருநங்கை அனன்யா ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். பதினெட்டு வயது பூர்த்தியடையாத சிறுவனை போலீசார் வேலூரில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். மற்ற 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். தகாத உறவால் ஒரே குடும்பத்தில் ஒருவர் கொலை, 5 பேர் கைது என ஒரு குடும்பமே சீரழிந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு பாடமாகவும் அமைந்தது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.